நம்ம சிட்டி மூவி கண்டெஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலை நம்ம சிட்டியோட சேர்த்து நீங்களும் கொண்டாடுங்க. ஆப் கண்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 300 rupees gift card வின் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மூவியை பிடிச்சவங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டெஸ்ட்ல கரெக்டா ஆன்சர் பண்ற ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸ்க்கு 300 rupees gift card வழங்கப்படும். நம்ம சிட்டி கண்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைமை என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கத்தி சண்டை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கத்தி சண்டை இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஹைவேல ஒரு கண்டெய்னர் லாரி ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது. போலீஸ் செக் போஸ்ட்டில் நிற்காமல் செக் போஸ்ட்டையும் இடித்து தள்ளிட்டு வந்துகிட்ருக்கு. அதை பார்த்துட்டு டிசி கஜபதி பாபு சேஸ் பண்ணி அந்த லாரியை பிடிக்கிறாரு. அதில் பல கோடி ரூபா பணம் இருக்குது. அதையெல்லாம் சீஸ் பண்ணி கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சிடுறாரு. கஜபதி பாபுடைய தங்கச்சி தான் தமன்னாவை லவ் பண்ணுறதுக்காகவே ஊர்லேருந்து புறப்பட்டு வர்றாரு விஷால். அவருக்கு வேறு வழியே இல்லாமல் உதவி செய்கிறாரு சூரி. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தமன்னா விஷாலை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. விஷால் சரியான பையன் தானா அப்படின்ட்டு கஜபதி பாபுவும் விசாரிக்கிறாரு. நல்ல பையன் அப்படின்னு முடிவு எடுத்து வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் கஜபதி பாபு வீட்டுக்கு விஷால் ஒரு பெரிய டீமோடு வந்து ஐ எம் ஃப்ரம் சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு வீடு பூரா ரைடு பண்ணுறாரு. ஒரு 250 கோடி ரூபா பணத்தையும் பிடிச்சிடுறாரு. படத்தில் இந்த மாதிரி இதை விட மோசமாக ஒரு 4-5 ட்விஸ்ட் இருக்குது. அதான் இந்த படத்துடைய கதை. பொதுவாக ஒரு படம் முழுக்க கதையும் கொஞ்சம் காமெடியும் இருக்கும். ஆனால் இவங்க படம் முழுக்க காமெடியும் கொஞ்சம் கதையும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. இவங்க நினச்சபடி ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இவங்க சொன்ன அந்த கொஞ்சம் கதையும் ரொம்ப அதரப்பழசாகவும் படும் மொக்கையாகவும் இருந்ததுனால வடிவேலாவில் கூட அந்த செகண்ட் ஹாஃபை காப்பாற்ற முடியல. கொஞ்சம் கதையிலையும் திரைக்கதையிலையும் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ரொம்ப நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். இந்த படத்தில் வடிவேலு சூரி 2 காமெடி நடிச்சிருக்காங்க. இந்த 2 பேர் காமெடியில் எது நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக சொல்லணும்னா சூரி காமெடி தான் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். வடிவேலு காமெடி எடுபடாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் அதில் அவருக்கு ஏற்ற தீனி இல்லாமல் போனதும், செகண்ட் ஹாஃபில் இவங்க ஏதாவது கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்க எதிர்பார்த்துட்டு உட்காந்தாங்க. ஒரு கதையும் இல்லாமல் மொக்கையாக போயிட்டு இருந்ததுனால இவர் பண்ண காமெடி எதுவுமே எடுபடாமல் போயிடுச்சு. நாங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வந்த உடனே இந்த படம் வடிவேலுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா, அவருக்கு ரீஎன்ட்ரியாக இருக்குமா அப்படின்லாம் எல்லோரும் கேட்டாங்க. அவருக்கு எதுக்கு ரீஎன்ட்ரி? அவர் ஏற்கனவே ஃபீல்டில் தானே இருந்தார். அவராக தானே ஃபீல்டை விட்டு போனார். நம்மளும் அவரை அனுப்பி வச்சோம். அவர் இடம் இன்னும் காலியாக தான் இருக்குது. இன்றைக்கி கூட ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் மீம்ஸ் போகிறதுக்கு அவரை தான் பயன்படுத்துகிறாங்க. சிரிப்பொலி டிவியில் அவர் தான் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் இடம் இன்னும் காலியாகவே தான் இருக்குது. அவருக்கு இந்த படத்தில் சரியான தீனி இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர அவர் இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. படத்தில் கிளைமேக்ஸில் மொக்கையாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிவிட்டு அதை நியாயப்படுத்தி பேசிவிட்டு ஹீரோ விஷால் மெசேஜெல்லாம் சொல்கிறாரு. அந்த மெசேஜெல்லாம் கேட்டுட்டு ஆடியன்ஸு கொல்லுன்னு சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு ஓடிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் கதை, திரைக்கதை, லாஜிக் இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு பொழுது மட்டும் போனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வித்தியாசமான காமெடி படம் பார்த்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்க கீழே உள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சிட்டி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. அதுல வர ஷாப்ல மினிமம் 500 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணி அந்த பில்ல 9043690436 நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சா நீங்களும் பீச் ரெசார்ட்டுக்கு வரலாம்.